ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் குசைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாங்க எப்படி பண்ணலான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு தேவையான சால்ட், அப்புறம் டைரெக்டாக கோபி மஞ்சூரியன் பவுடர் போட்டுட்டு கோபி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு நான் நல்லா சோக் பண்ண வச்சுட்டேங்க. இந்த மீன் டைம் நான் கேபேஜ் வந்துட்டு நான் பாயில் பண்ணிக்கிறேங்க. அதில் லைட்டாக சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு கொதி விட்டோன்னே எடுத்து வடிச்சிருவாங்க. நம்ம பிளான்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணுறோங்க. அப்புறம் கோபியை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தாளிப்பு போட்டுடலாங்க. 1/4 ஸ்பூன் சோம்புங்க, ஒரு இலை, குட்டி பீஸ் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூங்க. ஏலக்காய் நான் போடல, நீங்கள் ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. 1.5 வெங்காயங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேங்க. 1.5 வெங்காயம், 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் வெடிக்காது. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சு பார்த்தேங்க, நார்மல் ரைஸில் தான் இப்போ பண்ண போகிறேன். ரெண்டுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்தது அதுங்க, அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 2 தக்காளி வணங்குறதுக்கான உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுருங்க. பேஸ்ட் போடுறத விட இப்படி தட்டி போடுங்க, டேஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாங்க, பூண்டோட ஸ்மெல்லு போட்டும். இப்போ அது நல்லா இதானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் போட்டிருக்கேங்க. இது நீங்கள் மட்டன் மசாலா தூளும் போடலாம், சிக்கன் மசாலா தூளும் போடலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். நான் மட்டன் மசாலா தூளில் தான் ட்ரை பண்ணேன், 2 வாட்டியுமே சூப்பராக வந்தது. நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பிளான்ச் பண்ண கோஸ் போட்டுக்கிறேங்க. நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான கோஸே போட்டுக்கலாம், அப்புறம் கலர்ஃபுல்லான பெல் பெப்பர்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வெந்துருங்க. எனக்கு டைம் இருந்ததுனால நான் அப்படியே பிளான்ச்சே பண்ணி வச்சுட்டேன். அது உங்கள் இஷ்டம் தாங்க, என்ன காய்கறி வேணாலும் போடலாம். இதே மாதிரி கேரட் சீவி போடலாம், சன்னமாக பீன்ஸ் கட் பண்ணி போடலாம், உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அது போட்டுக்கலாங்க. அப்புறம் 1 டம்ளர் ரைஸை வந்துட்டு நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் சோயா சாஸ், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், சாப்பாடு உடையாமல் மெஸ்ஸி ஆகாமல் இந்த மாதிரி நல்லா கலரிக்கோங்க. இதுக்கு சாப்பாடு கொஞ்சம் ஆற வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோபி போட்டுக்கலாங்க. ஒரு மிக்ஸ் கொடுங்க, மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அது செட் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களை திரும்பி செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நம்ம ரெசிபி வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.